ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டோரியா. நம்ம லைஃப்பில் நிறைய காசு செலவு பண்ணியிருப்போம். ஆனால் அந்த காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியுமா? அதை பற்றின டிஃப்ரெண்ட்டான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட்டினத்தில் படிக்கும் தன் மகனின் ஆடம்பர செலவுகளுக்காக தன் அத்தியாவசிய தேவைகளையும் துறந்து தன் வயலில் உழுது பயிரிட்ட நெல்மணிகளை விற்று ஒரு 45 வயது விவசாயி வாங்கிய சில்லறைகளில் ஒருவனாகிய 2 ரூபாய் நான். இக்கதை என்னுடைய பயணத்தை பற்றி. இதன் தொடக்கத்தில் என்னை விவசாயியிடம் கொடுத்தவன் மட்டுமே என்னை கொடுப்பதால் மகிழ்ந்தான். காரணம், 62 ரூபாய் மதிப்புடைய நெல்லை வெறும் 32 ரூபாய்க்கு வாங்கினான். என் கண்முன்னே மற்றொரு விவசாயி தெரிந்தே ஏமாறுவதை கண்டேன். அந்த விவசாயி என்னோடு சேர்த்து 30 ரூபாய் நோட்டுகளையும் வாங்கினாலும் என்னை மட்டும் தனியே கையில் எடுத்து கண்ணீர் துளியை தன் கன்னத்தில் படவிட்டு பிறகு துடைத்து விட்டார். என் இனத்தை சேர்ந்த வேறொரு 2 ரூபாய் இவர் வாழ்வில் பெரிதாக பாதித்து இருக்கலாம், நல்ல விதத்திலோ நன்மையற்ற விதத்திலோ. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் கண்களில் நான் பல நாள் கஷ்டத்தின் பலனாக வியர்வை சிந்தி உழைத்ததின் ஊதியமாக தெரிந்தேன். எங்களோடு ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த 168 ரூபாயையும் தன் மகனுக்கு அனுப்ப தன் கிராமத்தின் எல்லையில் இருக்கும் தபால் நிலையத்திற்கு சென்றார். வரும் வழியில் பேருந்து கட்டணத்திற்கு கொடுத்த 6 ரூபாயில் நானும் ஒருவன். ஆனால் விவசாயியிடம் கிடைத்த மரியாதை அந்த நடத்துனரிடம் கிடைக்கவில்லை. என்னை வாங்கும்போது வெறும் அற்ப கணக்காக பார்த்தார். மறுநாள் காலை ஒரு 4:20 மணி அளவில் தன் வீட்டிலிருந்து வெளியூரில் இருக்கும் தன் கல்லூரிக்கு செல்லும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவன் வந்தான். நான் அவனை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் என சொல்லும் காரணத்தை பிறகு சொல்கிறேன். அவன் கண்களில் தூக்கம் வழிந்தது. ஒரு ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தாலும் குளிருக்கு பயந்து ஜன்னலை மூடியே வைத்திருந்தான். அவன் வீட்டிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு பேருந்து கட்டணம் 8 ரூபாய். ஆனால் இவனோ 10 ரூபாய் கொடுத்து மீதி 2 ரூபாய்க்கு காத்திருந்தான். அந்த நொடி ஆரம்பித்தது அவனுக்கு போராட்டம். மீதி 2 ரூபாய் வரும் வரை தூங்கவும் முடியாமல் தூக்கத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் போராடினான். அந்த 20 நிமிடம் பல வருடங்கள் போல் மெதுவாய் கழிந்தது. அவன் பணக்கார குடும்பத்து பையனாக இருந்தால் அந்த 2 ரூபாய்க்காக விழித்திருக்க மாட்டான். ஒருவேளை அவன் ஏழையாக இருந்தால் சரியாக 8 ரூபாய் மட்டுமே கொடுத்திருப்பான். நடுத்தர குடும்பத்து பையன் மட்டுமே பணத்தை கொடுத்து மீதி பணத்திற்கு விழித்திருப்பார். சரி, கதைக்கு வருவோம். அதன் பிறகு ஒரு வழியாக நடத்துனர் என்னை அவனிடம் கைமாற்றினார். அவன் கண்களில் நான் பெரிய பரிசாக போராட்டத்தின் முடிவாக தெரிந்தேன். என்னை அவன் வாங்கிய நிம்மதி அவனுக்கு நல்ல சுகமான தூக்கத்தை தந்தது. பேருந்தை விட்டு இறங்கியதும் ஏற்பட்ட பசியை போக்க ஒரு டீ வாங்கி ஒரு 10 ரூபாயுடன் நானும் அந்த கடைக்காரரின் கரத்திற்கு சென்றேன். ஆனால் நான் அவ்வளவு எளிதில் செல்லவில்லை. 10 ரூபாய் மட்டுமே தருவேன் என்று அவன் 10 நிமிடம் பேரம் பேசி அந்த கடைக்காரர் சற்று தன் வறுமையை எடுத்துரைத்த பின்பே நான் கைமாறினேன். அவர் கரங்களில் நான் வாக்குவாதம் செய்து வென்ற வெற்றியின் அடையாளமாக தெரிந்தேன். தன் கல்லூரி வாழ்க்கை வரை உற்சாகத்தை மட்டுமே பார்த்து சமூகத்தில் நுழையும் போது பக்கபலமாய் இருக்க வேண்டிய பெற்றோரை பறிகொடுத்து சமூகத்தின் அரசியலால் பாதிக்கப்பட்டு ஊர் விட்டு ஊர் வந்து ஒருவேளை சோற்றுக்கு யாரிடமும் கையேந்தி நிற்க கூடாதென்ற வைராக்கியத்திற்கு சமூகமிட்ட பெயர் பைத்தியம். அப்படி ஒரு படித்த தெளிவான வைராக்கியம் கொண்ட பைத்தியக்காரன் வந்தார். அப்போது இவரது குணமறிந்த அக்கடைக்காரர் இரக்கம் கொண்டு அப்பைத்தியக்காரருக்கு என்னை தானம் செய்தார். இந்த ஒரு முறை மட்டுமே என்னை கைமாற்றும் போது அன்பு எட்டி பார்த்தது. ஆனால் இந்த உலகத்தின் கண்களில் ஒருவர் நல்லவர் எனப்பட்டால் உடனே வாட்ட ஆரம்பித்துவிடும். அதுபோல் அந்த வைராக்கியக்காரனின் பாத்திரத்தில் இருந்த ஓட்டையின் வழியாக கீழே விழுந்து சாக்கடைக்குள் விழுந்தேன். ஒரு நல்லவரை பிரிந்த வஞ்சகனாக நான் அவரை பிரிந்ததால் சாக்கடைக்குள் கிடக்கிறேன். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ட்ரைனேஜ் விழுந்து 2 ரூபாவை யாரும் கட்டுக்கல.
இதுவே 100 ரூபாவாக இருந்தால் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த கதையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 ரூபாய் எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகிருக்குன்னு. எல்லா பொருளுக்கும் வேல்யூ இருக்குது, ஆனால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளும் இந்த ட்ரைனேஜில் விழுந்த 2 ரூபா மாதிரி தான்.